வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பலவ சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 2 மெலிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தேக்கரண்டி, பட்டை லவங்கம் 3 எடுத்துருக்கிறேன், புதினா, கொத்தமல்லி, நெய், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், உப்பு. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் தாளித்து விடலாம். அரிசி ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம அதுங்காட்டியும் வந்து இதெல்லாம் தாளிச்சிடலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா அது காயிடும். காய்ஞ்ச உடனே பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே நெய்யில் செஞ்சாக்கா வந்து ரொம்ப திகட்டும். அதனால் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கிறேன். எதுவும் நெய் எல்லாம் காஞ்சிடுச்சு. பட்டை லவங்கம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறேன். வெங்காயம் 2 வெங்காயம் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். போட்டுக்கிறேன். இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கங்க. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி, புதினா போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். 3 தடவை நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதை போட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசி போட்டுக்கிறேன், பிரியாணி அரிசி. அதனால் வந்து 2 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வந்து நான் ஊற்றிடுறேன். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் 1 ஸ்பூன் போல் போடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பலவ சாதம் ரெடி ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குக்கர் மூடிடுறேன். நான் 1 விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம். நம்ம விசில் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் நேரம் வந்து ஆறட்டும். அப்புறமா நம்ம எப்படி வந்தது சாதம் பார்த்துக்கலாம். இப்போ விசில் வந்து அடங்கிடுச்சு. நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய பலவ சாதம் சூப்பராக வந்திருக்குது. இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது. நல்லா நெய்யோட வாசனை நல்லா செம்மையாக இருக்குது. ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். நம்மளுடைய பலவ சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ் வந்து ரைத்தா வச்சுருக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.